பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் வசனம், விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசத்தோடு இந்த அறிக்கை செய்கிற, விசுவாசத்தோடு இந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு செய்வார். தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தருடைய வாக்கின்படி நடக்கும்னு சொல்லி விசுவாசமா அந்த காரியத்தை சொல்லுகிறேன். விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதி. நான் நம்புறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என்ன இது, இந்த நாட்கள் இவ்வளவு சிக்கலா இருக்குதே, இந்த சிக்கல்ல இருந்து நான் வெளியே வந்துடும்னா நிச்சயம் வெளியில வருவீங்க. சூழ்நிலைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கலாம், ஆனால் அற்புதமான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். அக்கினி ஜுவாலைக்குள்ள போகணும். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை விடுவிக்க வல்லமையுள்ளவர். எங்கிருந்து அவங்களுக்கு அந்த தைரியம் வந்தது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். யோபுவே, உனக்கு அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவரை நேசிக்கிற இருதயங்கள், எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உட்கொண்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்களோ, நம்பப்படுபவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். கானான் தேசம் எங்க இருக்கு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். 4ஆம் தலைமுறையில என் சந்ததிக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் நம்பினார். அந்த வேதத்தை நம்புகிற நாம சொல்லணும், இந்த சிக்கல் இருந்து ஆண்டவனை வெளியில கொண்டு வருவார். இந்த புதிய ஆண்டுல என்னது புது சிக்கல், என்ன இந்த காரியங்கள் எல்லாம் தலைகளா மாறி இருக்குது, கவலையே படாதீங்க. உங்களுக்கு சொல்லுகிற விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை செய்ய உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியம் எவ்வளவு சிக்கலா இருக்கலாம், எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தப்பிக்கும்படியான, நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான உங்களோடு அவர் கடந்து வர போகிறார். ஹல்லேலூயா. அக்னியின் மத்தியில் ஆண்டவர் கடந்து வந்தார். விசுவாச அறிக்கையை மட்டும் நீங்க ஆரம்பிங்க, உங்களோடு கூட ஆவியானவர் கடந்து வருவார். உங்களை கரம் பிடித்து நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். நீங்கள் காணக்கூடாத, உங்களுக்கு அறிந்திடாத, நீங்கள் தெரியாத ஒரு ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கற்பித்துக் கொடுக்க போகிறார். அதிசயமான வழியில் உங்களை நடத்த போறார். ஆகாருக்கு காண்கிற தேவனாய் வெளிப்பட்டவர் இந்த புதிய ஆண்டுல, இந்த சிக்கலின் மத்தியில அவர் காண்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். இந்த தேவையின் மத்தியில அவர் காண்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். என் ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பலப்படுத்த போறார். விசுவாச வீரனாய், வீராங்கனைய கர்த்தர் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கார். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களை விசுவாசத்தின் பாதையில உறுதிப்படுத்துகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்துல விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. முன்பாக இருக்கிற காரியங்கள் ரொம்ப சிக்கலா இருக்கு, காம்ப்ளிகேட்டா இருக்கு, பார்க்கவே பார்க்காதீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை மகிமையாய் விடுதலையாக்க போறார். எனக்காக கர்த்தர் விடுதலை உருவாக்கி விட்டார். என்னோடு கூட இருந்து அவர் அதிசயமா நடத்த போறார், அற்புதமா நடத்த போறார். நீங்க அறிக்கை செய்ய எல்லா சிக்கலை கடந்து வருவீங்க, எல்லா போராட்டத்தை கடந்து வருவீங்க. உங்களை அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்தும்படியா என் ஆவியானவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தைரியமா அறிக்கை செய்யுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்க, ஜெயத்தை காண போறீங்க. God bless you.